தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாருமே தான். எங்க நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு தான். இதே ஆதரவை இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாருமே தினம் தினம் நம்ம அன்றாட வாழ்க்கையில புலம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம சுவாமி கிட்ட நான் கேட்க போறேன். அதாவது நம்ம என்னதான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா இருந்தாலும், என்னதான் நம்ம செல்வ செழிப்போட இருந்தாலும் சம்பாதிக்கிற காசு பத்தவே இல்லையே அப்படிங்கிற அந்த புலம்பல் நிறைய வீடுகள்ல இருக்கதான் செய்து இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கும் தெரியாது, குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கு என்ன காரணம்? நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? இதுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா? ஜோதிடம் மூலமாக இதற்கான ஒரு தீர்வை காண முடியுமா? இது எல்லாமே உங்க சார்பா சுவாமி கிட்ட நான் கேட்க போறேன். வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்புமரம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். நீங்க பல பேரோட பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பிரச்சனை தான் பணம். பணம் இருந்தாதான் யாருமே மதிப்பா. ஆனா அப்படிப்பட்ட அந்த பணமே தங்க மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன காரணம்? பொதுவா பணம் தங்காத இருக்கிறதுக்கு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் தான் ஒரு ஜாதகத்துல பிரதானமானவர். சுக்கிரன் தான் பார்த்துட்டோம்னா செல்வ செழித்தை சேர்க்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் ஜாதகத்துல சரியான ஸ்தானத்துல இல்லாதனாலோ, சுக்கிரன் சரியான ஸ்தானத்துல இல்லைனாலோ நமக்கு இந்த பணம் தங்கிறது கிடையாது. நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பா, நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பா, அதுக்கு மேல செலவுகள் இருக்கும். வீட்டுல அவளே சொல்லுவா, இவரை மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்ல சாமி, இவரை சம்பாதிச்சதை வச்சிருந்தா நேரத்துக்கு 4 வீடு வாங்கியிருக்கலாம், ஆனா இப்ப ஒரு வீடு கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்குமே சரியா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இதோட ஆர்கனைஸ் பண்ணாம ஒரு கரெக்டா ஒரு பக்குவப்படுத்தாம இருந்தங்காட்டி இவர்னால எந்த ஒரு கடனும் வாங்க முடியாது பேங்க்ல. இவர் பெருசா ஐடி கட்ட முடியல, பெருசா சம்பாதிக்கிற வீட்டுக்கே சரியா இருந்துட்டு இருக்கு. அதாவது சம்பாதிச்சு சரியா வீட்டுக்கு இருக்குங்கிற சில பேர்த்த விட இவ சம்பாதிச்சா ஆனா சரியா காப்பாற்ற முடியலன்னு சொல்றவா நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. சரி, இனிமே அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இனிமே அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு சிறு சிறு பரிகாரங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்க கிழக்க பார்த்த வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு தட்டுல, சின்ன தட்டுல ஒரு தீபத்தை வச்சு கீழே முன்னாடி ஒரு 3 காசுகளை வைக்கிறது. முன்னாடி 3 காசுகளை காயின் வச்சு அந்த தட்டுல தீபமும் இதையும் இருக்கிறது. அதே தீபத்துல சந்தனம், குங்குமம், மஞ்சள் அந்த தட்டுலையும் தீபத்திலையும் இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு அப்படி அந்த இடத்துல வைக்கிறது. ஒருவேளை இது கிழக்க பார்த்த வீடா இருந்ததுன்னா கண்டிப்பா ஈசான்ய மூலைக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவங்களுக்கு வாசல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கன்னி மூலையிலன்னு சொல்லுவாங்க. கன்னி மூலைன்னா ஹாலில், அந்த ஹால்லையே அந்த வாசலை பார்த்த மாதிரி அந்த தீபம் இருக்கணும். அதாவது கிராஸான்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, நீங்க சப்போஸ் தெற்க பார்த்த வீட்டில் இருக்கேளே அப்படின்னு சொன்னா, தெற்க பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் கிட்ட தான் அவங்களுடைய வாசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை தெற்க பார்த்தே அவங்க வீடு இருந்ததுனாலும் அந்த வாசலுக்கு அந்த ரூம்ல ஈசான்ய மூலையிலிருந்து வாசலை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுறது. அந்த தீபத்தட்டுல பார்த்தீங்கன்னா 3 காசு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சந்தன குங்குமம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு மேற்க பார்த்த வீடு, முடிஞ்ச அளவுக்கு மேற்க பார்த்த வீடு இல்லாமல் இருக்கணும். சரி, சப்போஸ் நான் மேற்க பார்த்த வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மேற்க பார்த்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேற்க பார்த்த வாசலை நோக்கின மாதிரி ஈசான்ய மூலையிலிருந்து, சரி ஈசான்ய மூலைன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவா. வடகிழக்கு பகுதியில், நார்த் ஈஸ்ட் பகுதியில் அந்த தீபத்தை வைத்து அது பார்க்கறது பார்த்துட்டுனா வாசலை பார்க்குற மாதிரி வைத்துக்கொள்றது விசேஷம். வடக்க பார்த்த வீடு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா,
இந்த வடக்க பார்த்து வாசல் கொண்ட வீடுக்கு எந்த இடத்துல இருந்து பார்த்துட்டோம்னா கன்னி மூலைன்னு சொல்லுவா. அதாவது கன்னி மூலைன்றது தென்மேற்குன்னு சொல்லுவா. தென்மேற்குல இருந்து வாசலை பார்த்த மாதிரி அந்த தீபத்தை ஏத்துறது. அது மண் தீபமா இருந்தாலும் சரி, சந்த தீபமா இருந்தாலும் சரி, சாதாரணமா தட்டுல 3 காசு வைத்து அந்த இடத்துல நடுவுல தீபத்தை வைக்கணும். காசு மேல கிடையாது, தீபத்தை வைக்க வேண்டும். அந்த தட்டுல சந்தனம் குங்குமம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து கரெக்டா நீங்க தினம் தினம் ஏத்தி வர உங்களுக்கே நல்ல வித்தியாசங்கள் தெரியும், மன திருப்திகள் தெரியும், கொஞ்சம் காசு தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பினை பெற முடியுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா நிறைய பேர் இதை பயணப்படுத்தி நிறைய பக்குவங்களோட இதை திருப்பி பல பேருக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனோட பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி நேர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகளை ரொம்ப சிறப்பா நமக்காக சொன்னார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கோ, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதற்கான தீர்வு எனக்கு கிடைக்கல, நான் நேரடியா வந்து சுவாமி எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா www.murugasays.com அப்படிங்கிற எங்களோட இணையதள முகவரியில லாகின் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க பெறலாம், அல்லது உங்களுக்கான சந்தேகங்களை மெயில் மூலமாகவும் நீங்க தெரிவிக்கலாம், அல்லது டிவி ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸை வாங்கிட்டு உங்க ஜாதகங்களோட நேரடியா வந்து சுவாமி ஒரு முறை பார்க்கலாம். இல்லனா வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் மற்றொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண் கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.